வணக்கம் அவர்களே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி ஷூட்டுக்கு போயின்னு இருக்கோம். ஸோ ஆமாம், மெட்டர்னிட்டி ஷூட்டுக்கு போயிட்டுருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி. பாவனா அக்கா வந்து மேக்கப் பண்ண போகிறாங்க. பிரதாப் அண்ணா தான் வந்து ஃபோட்டோகிராஃபர். ஆல்ரெடி வந்து எங்களுக்கு அந்த ஒயிட் ஃப்ராக் போட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கோம். ஒயிட் ஃப்ராக்கும் ப்ளூ கலர் கோட் போட்டு அவங்க தான் வந்து இந்த தடவை பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து மெட்டர்னிட்டியோட அந்த என்னென்ன பண்ணுறாங்க அந்த ஷூட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இவங்க தான் வந்து பாவனா அக்கா. இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். டெல்லியில் போய் படிச்சுட்டு வருது. இவங்க தான் வந்து எங்களுக்கு மேக்கப் போட போகிறாங்க. இவங்களோட மேக்கப் ஸ்டுடியோ தான் அது, பாவனா மேக் ஓவர்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் ஜாஸ் கலெக்ஷன்ஸுக்கு மேலே இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில். ஸோ அங்கே தான் நாங்கள் போயிருக்கோம் இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போனவொடனே வந்து எனக்கு ஹேர் க்ரிம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹேர்லாம் சரி பண்ணிவிட்டு க்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸும் வந்துடுச்சு. ட்ரெஸ்ஸு வந்ததுக்கப்புறம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நீட்டாக வந்து எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்தாங்க. என் ஃபேஸை ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணிட்டாங்க. நான் ஆல்ரெடி போட்டிருந்த மாய்ஸ்சரைசர் லிப்ஸ்டிக்லாம் எடுத்துகிட்டு கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லென்ஸ் போட்டாங்க. ஸோ ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரியே வந்து லென்ஸு அவங்க ஸ்டூடெண்ட்டும் இருந்தாங்க, அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டே அப்படியே பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டோனர், அதுக்கப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் ப்ரைமர் எல்லாமே வந்து ப்ராப்பராக எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. இவங்களோட மேக்கப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னோடய ஸ்கின் டோன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் காட்டுவாங்க. ரொம்பலாம் வந்து அடிக்கிற மாதிரிலாம் காட்ட மாட்டாங்க. என்னோடய ஸ்கின்னுக்கு என்ன கரெக்டாக இருக்கோ அதை மட்டும்தான் கரெக்டாக பண்ணுவாங்க எல்லாமே வந்து. விட்டுருவா சார், நாங்கள் அப்படி இல்லை சார். உங்க கண்ணு முன்னாடி எங்க வைத்தியசாலையை வச்சிருக்கோம். நான் சூத்திரத்தை சொல்ல இவர் இடிப்பாரு, இவர் கிண்டுவாரு. ஸோ எனக்கு அவங்க ஆல்ரெடி பண்ண அந்த கிறிஸ்டியன் பிரைடல் லுக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேருக்குமே அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க எல்லாமே ஒன்று ஒன்றும் பார்த்து அழகாக பண்ணாங்க. ஸோ மேக்கப் அதே மாதிரி கடைசியில் ரொம்ப அழகாகவே வந்தது எங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்க வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதாப் அண்ணா. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கண்ணும் சாங் எடுத்தது, எங்கள் மேரேஜுக்கு எடுத்தது எல்லாமே அவங்க தான். அப்புறம் இந்த காஸ்டியூம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அருவி ரெண்டல் கவுன்ஸ். இதுவும் பாவனாக்கா தான் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. கலர் சூஸ் பண்ணது எல்லாமே அவங்க தான். நான் அவங்கக்கிட்டே விட்டுட்டேன் எல்லாமே. உங்களுக்கு என்ன கலர், உங்களுக்கு என்ன எனக்கு பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் அதையே பண்ணுங்கக்கா, நீங்கள் பண்ணாலே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்டே எல்லாமே சொல்லிட்டேன். எல்லாமே இவர் தானா? அவங்களே வந்து பக்காவாக எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. ஐ மேக்கப் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என்னோடய ஜுவல்ஸ் பார்த்திங்கன்னா ஜுவல்ஸ் வந்து ஜாஸ் கலெக்ஷன்ஸ்லேருந்து தான் வாங்கினது. ஜாஸ் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிறதுனால நாங்கள் புதுசாக வேணும், யாருமே போடாத மாதிரி வேணும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே கேட்டு அதே மாதிரி வாங்கி போட்டாச்சு. ஸோ பிரதாப் நான் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அழகாக எடுத்திருந்தார். எப்படி எடுப்பாங்கன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க பாவனாக்கா. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணதில்லை, நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பாவனாக்கா கூட நான் பண்ணியிருக்கேன், விமலும் பண்ணியிருக்கான். பிரதாப் அண்ணா கூட நாங்கள் ரெண்டு பேர் பண்ணியிருக்கோம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த ஒரு ஃபோட்டோ ஷூட்டும் எதுவும் பண்ணதில்லை. கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அக்கா நல்லா எடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எடுத்து முடிச்சுட்டு ஃபைனலாக பார்க்கும்போது சரி இந்த தம்பியே நெக்ஸ்ட் டைம்லாம் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நல்லா சூப்பராக எடுத்தார். ஒரு ஆங்கிள்லேயும் அவருக்கு பிடிச்ச மாதிரி எடுப்பார். அவருக்கு வர வரைக்கும் விட மாட்டார், அவர் திருப்தி ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஸ்டியூம்ஸு கரெக்டாக இதாகிடுச்சு, கரெக்டாக இருந்துச்சு. பெருசாக இல்லாமல் சில நேரத்தில் பத்தாமல் போயிடும். ஆனால் இதில் பார்த்தா கரெக்டாக இருந்துச்சு, ரொம்பவும் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பண்ணாங்க. எனக்கு தெரியும் அவங்களுக்கு, எனக்கும் அதே மாதிரி தான் லைட்டாக என் ஸ்கின்னுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் முடியை செட் பண்ணுறதுக்கு தான் பெரிய போர்க்களமே ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்ப்ரே ஒன்று வச்சுருந்தாங்க, அதையே அடித்து அழகாக சூப்பராக செட் பண்ணிட்டாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்க. ஃபோட்டோவுக்கு அழகாக தூக்கி சீவுனா அதே மாதிரி அழகாக சூப்பராக நின்றுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிரதாப் பண்ண சூப்பராக அந்த இருக்கிற அக்காவே அந்த பேக் ட்ராப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. லைட்னிங்லாம் பார்த்து பயங்கரமாக ஒன்றையும் பார்த்து செய்வாப்பிலான்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து செகண்ட் லுக்கு ஆரம்பித்தாச்சு. செகண்ட் லுக் வந்து சாரீ. ஸோ அதுவும் அக்கா சாரீ தான், அக்கா ப்ளவுஸ் தான். ஸோ இதுக்குன்னு தனியாக இல்லை. ஆக்சுவலாக நான் வெறும்
ஃப்ராக் மட்டும் போட்டு எடுக்கிற மாதிரி தான் பிளானு. அதுக்கப்புறம் சரி சாரியும் இருக்குது அதுவும் சேர்த்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு அக்கா சொன்னதுனால சரி மறுபடியும் அதுவும் ஒரு தடவை போட்டு எடுக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஜுவல்ஸ் வந்து ஜாஸில் தான் கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாகவே வந்து புது செட்டு, ரொம்ப அழகாகவே இருந்தது போட்டதுக்கு. சாரீ ப்ளவுஸ் எல்லாமே கரெக்டாக செட் ஆகிடுச்சு. அதே மாதிரி விமலுக்கும் ட்ரெஸ் அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, இது எதுக்கோ எடுத்துகிட்டு வந்து நம்ம டைம் இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து விமலுக்கும் வந்து அந்த ஷர்ட்டை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ பக்காவாக ஒரு இது டைம் பார்த்திங்கன்னா இது பண்ணும்போதே ஒரு 8 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். 8 o'clock இந்த ட்ரெஸ், நைட் 8 o'clock இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணி நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுக்கே எப்படியோ ஒரு 10 o'clock மேலே ஆயிடுச்சு. 10:30க்கு மேலே இருக்கும் நாங்கள் கிளம்பும் போது. ரொம்ப குயிக்காக ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணி ரொம்ப குயிக்காக மேக்கப் அப்படியே கொஞ்சம் அப்படியே மாற்றி ஹேர் ஸ்டைல் பண்ணி ஜுவல்ஸ் எல்லாம் மறுபடியும் கழட்டி மாட்டி எல்லாமே வந்து குயிக்காக நடந்துருச்சு. எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இருக்கிற டைமில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அண்ணனும் விடவே இல்லை, நிறையா அவர் வேறு ஏற்கனவே சொல்லிட்டான், அவர் நிறையா இந்த மாடலெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தார். என்ன மனுஷன் அழகாக டக்குன்னு காமிச்சு இந்த மாதிரி போஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபன்னாக செம்ம காமெடியாக இருந்துச்சு. நல்லா போச்சு இந்த ஷூட்டு, நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பேபி ஷவருக்கும் அண்ணா தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் மிச்சம் வைங்க ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ்லாம் வந்து கொஞ்சம் போஸெல்லாம் கொஞ்சம் மிச்சம் வைங்க, அப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த ஃபோட்டோ ஷூட் வந்து ரொம்ப அழகாக வந்து முடிஞ்சுது.